நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மில்கி வே கேலக்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டார்ஸ் வந்துட்டு நம்ம கேலக்சிக்கே சொந்தமானது இல்லைங்கிறாங்க. இந்த கதை இன்னைக்கு நேற்று நடந்தது கிடையாது. கிட்டத்தட்ட 12 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இன்னொரு கேலக்சி நம்ம மில்கி வே கேலக்சியோட இணைஞ்சிருச்சு. அப்படி இணையும் போது இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டார்ஸ் அந்த கேலக்சியிலேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கேலக்சி வந்துட்டு நம்ம மில்கி வே கேலக்சிக்கு பக்கத்தில் இருந்திருக்கு. அதனாலேயே ஒன்றோடு ஒன்று இணையும் போது அதிலிருந்து ஒரு சில ஸ்டார்ஸ் வந்திருக்கலாங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேலக்சிக்கு ஒரு பேரும் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் லோ எனர்ஜி கிராக்கன் ஹேரக்கல்ஸ். இதோட சைஸ் வந்துட்டு ரொம்பவும் சின்னது. இதை வந்துட்டு டுவார்ஃப் கேலக்சின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டுவார்ஃப் கேலக்சி அப்படின்றது மில்கி வேவை கம்பேர் பண்ணும்போது அதில் ஒரு சின்ன பாகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பாகம் டுவார்ஃப் கேலக்சி அப்படின்னு சொன்னையும் ரொம்ப சிறுசான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட 50 கோடி சூரியனை வந்துட்டு உள்ள வைக்கலாம். அதாவது 500 மில்லியன் டைம்ஸ் சோலார் மாஸ். அதாவது சூரியனுடைய 500 மில்லியன் சூரியன்களை ஒரே வட்டத்துக்குள்ள வச்சோம்னா எவ்வளோ வெயிட் வருமோ அந்த அளவுக்கு இந்த கேலக்சியோட வெயிட் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபினாமினானுக்கு பேர் என்ன வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேலக்சி மெர்ஜர்னு சொல்கிறாங்க. இந்த கேலக்சி மெர்ஜர் அப்படிங்கிறது ரெண்டு கேலக்சியும் ஒன்னோட ஒன்று இடிச்சுக்கிச்சான்னு கேட்டிங்கன்னா இடிச்சிக்கல. இந்த ரெண்டும் வந்துட்டு இணைஞ்சிருச்சு. அதாவது கிராவிட்டியோட புல் மூலியமாக, கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக மில்கி வே கேலக்சி அந்த கேலக்சியை உள்ளே இழுத்துக்குச்சு. ஸோ உள்ளே இழுத்துக்கும் போது 1 + 1 2 அப்படின்னு ஆயிருக்கு. 1 - 1 0 ஆகல. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ்லாம் வந்துட்டு மில்கி வே கேலக்சியில் வந்துருச்சு. பொதுவாக மில்கிவேல இருக்க எல்லா ஸ்டார்ஸ்க்கு நடுவில் பெரிய பெரிய கேப் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பெரிய பெரிய கேப்பில் இந்த ஸ்டார்ஸ்லாம் வேறு கேலக்சிலேருந்து வந்தக்கூடிய இந்த ஸ்டார்ஸ்லாம் வந்துட்டு ஃபிட் ஆயிடுச்சு. அப்படி ஃபிட் ஆனியும் எந்த ஒரு மோதலும் ஏற்படாமல் அந்த ஸ்டார்ஸ் ஈஸியாக நம்ம கேலக்சிக்குள்ளே வந்துருச்சு. இந்த ப்ராசஸ்க்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருன்னா கிராவிட்டி தான். இந்த கிராவிட்டி தான் நம்ம ரெண்டு கேலக்சியும் வந்துட்டு ஒன்றிணைச்சு ஒரு கேலக்சி ஆக்கியிருக்கு. ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ரெண்டு கேலக்சி ஒன்றானாலும் ஸ்டார்ஸுக்கும் வந்துட்டு மோதாமல் ஸ்டார்ஸ் வந்துட்டு பெர்ஃபெக்டாக அலைன் ஆயிடுச்சு. ஆனால் ரெண்டு கேஸ், அதாவது அந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய கேஸும் நம்ம மில்கிவேயில் இருக்கக்கூடிய கேஸும் வந்துட்டு இன்ட்ராக்ட் ஆகி ஒரு சில ஸ்டார்ஸ் வந்துட்டு புதுசாக உருவாக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா கேஸஸ் வந்துட்டு மோதிக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோஷன் வந்துட்டு வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்தும் போது புது ஸ்டார்ஸ் வந்துட்டு பிறந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே தான் இந்த டிஸ்கவரி வந்துட்டு இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னென்னா 12 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது எப்படி சயின்டிஸ்ட் வந்துட்டு இப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா நாசா பொதுவாக நம்ம யூனிவர்ஸோட சென்டரில், அதாவது நம்ம கேலக்சியோட சென்டரில் வந்துட்டு டெலஸ்கோப் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு சில கிளஸ்டர்ஸ் இருந்திருக்கு. அதாவது கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். அது பல கோடி பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம யூனிவர்ஸ் உருவாகும் போது உருவாயிருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் இன்னமும் இருக்குது. அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்சர்வ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 39 குளோபுலார் கிளஸ்டர்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த குளோபுலார் கிளஸ்டர்ஸை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது யூனிவர்ஸ் உருவான பீரியடில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருந்திருக்கு, வேறு கெமிக்கல்ஸ் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணி 3 காம்போசிஷன்ஸை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னா கேலக்சியோட வயசு, கேலக்சியோட கெமிக்கல் காம்போசிஷன், அது எப்படி மூவ் ஆகுது, இந்த 3த்தையும் வச்சு இந்த 2 கேலக்சிஸ் வந்துட்டு மோதி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்ன அந்த 39 குளோபுலார் கிளஸ்டர்ஸும் வந்துட்டு வேறு கேலக்சியில் உருவாக்கலாம். 2 கேலக்சியும் பின்னி பிணைஞ்சனையும் அங்கிருந்து நம்ம பால்வெளி மண்டலத்தில் கூட வந்திருக்கலாம். ஸோ இதுவும் வந்துட்டு நம்ம கேலக்சி அளவுக்கு ரொம்பவும் பழமையானது. இதுக்கெல்லாம் வந்துட்டு பாராட்டக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்னென்னா அந்த குளோபுலார் கிளஸ்டர்ஸ். ஏன்னா அதுதான் மில்கி வே கேலக்சி உருவான காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் இருந்து அந்த எவிடன்ஸ் வந்துட்டு தந்திருக்கு. இந்த ஈவெண்ட்டை வந்துட்டு எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 நாளைக்கு முன்னாடி தான் ரிப்போர்ட்டில் வந்துட்டு சயின்டிஸ்ட் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ நம்மளால் அப்சர்வ் பண்ணப்பட்ட டேட்டா வச்சு இவ்வளோ தூரம் சொல்ல முடியுதுன்னா அப்சர்வ் பண்ணாத டேட்டா மூலிமா இன்னும் எவ்வளோ கேலக்சிஸ் வந்துட்டு நம்ம மில்கி வே உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க தோணுது. ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சது? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களை எது ஆச்சரியப்பட்டுச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது வரைக்கும் நான் உங்கள் ரூக் தமிழ் சைனிங் ஆஃப்.